செய்ய போகிறோம். சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் சிந்தாமணி செய்யறதுக்குங்க நாட்டுக்கோழி கறி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நல்லா வேகும். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ எடுத்துக்கிறோங்க. அதுவும் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் வெட்டிக்கலாம். காஞ்ச மிளகாய் 15 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறோங்க. அது ரெண்டாக கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க, விதை இல்லாமல். பூண்டு 6 பூண்டுங்க. இஞ்சி ஒரு துண்டு இஞ்சிங்க. கருவேப்பிலைங்க. அவ்வளோதாங்க. இஞ்சியும் பூண்டையும் நம்ம அரைச்சிக்கலாங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம சிக்கன் சிந்தாமணி செய்யறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கலாமுங்க. அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சுக்கலாங்க. இரும்போட சட்டிலி மண் சட்டிலி வச்சா சிக்கன் சிந்தாமணி செஞ்சால் நல்லா இருக்குங்க. அதனால் இதில் செஞ்சுக்கலாங்க. நல்லெண்ணெய் 100 மில்லி ஊற்றணுங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்ற வேணுமுங்க. அப்போ தான் சிக்கன் சிந்தாமணி நல்லா இருக்குங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணுங்க. நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாமுங்க. கடுகு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வரமிளகாய் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாங்க. சிக்கன் சிந்தாமணிக்கு சின்ன வெங்காயம் தான் போட வேணுமுங்க. சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, சிக்கன் 1/2 கிலோங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா இருக்குமுங்க. வெங்காயம் லேசாக வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கலாங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா பச்சை வாசம் போக தண்ணி வதங்கியாச்சுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கிறோங்க. மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கிற நாட்டுக்கோழி சிக்கன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கலாங்க. தேவையான அளவு கல் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்க பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விடுது சிக்கனு. பாருங்கள், கறி நல்லா உருண்டு போச்சு, நல்லா வணங்கிருச்சு. இப்போ பிராய்லர் கோழியாக இருந்துச்சுன்னா தண்ணியே ஊற்ற தேவையில்லைங்க. இப்போ நாட்டுக்கோழி கொஞ்சம் சீக்கிரம் வேகாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக தாங்க, ஒரு 1/2 டம்ளர் கம்மியாக ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ உப்பு பார்த்துட்டு, உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாங்க. உப்பெல்லாம் சரியாக இருக்குதுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா மூடி வச்சிடலாங்க. அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாங்க.
1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து சிக்கன் வந்து எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. வெங்காயமெல்லாம் நல்லா குழஞ்சிருச்சு. நல்லா சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாமுங்க. மணக்க சிக்கன் சிந்தாமணி ரெடி. பாருங்கள், சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து வெளியே மழை பெஞ்சிட்ருக்குது. இப்போ மழை பெய்யறதுக்கும் சாப்பாட்டுக்கு சிக்கன் சிந்தாமணிக்கும் வந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க.